ஆகவே 18வது வசனத்தில் சொல்றான், 75:18, ஆகவே நம்முடைய ஓதுதலை பின்பற்றி ஓதுவீராக. நான் எப்படி படிக்க சொல்றேனோ அது மாதிரியே நீங்களும் படிங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ ஜிப்ரீலுடைய அந்த ஃபாலோயிங்கை வந்து நீங்கள் அப்படியே பண்ணுங்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க. ரசூல்லா என்ன பண்ணாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, 4 பேரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த 4 பேர்கிட்ட இருந்து மட்டும் குரானை கற்றுக்குங்க ஏன் சொன்னாங்க? அதில் ஒரு ஹிக்மத் இருக்கும்ல. குரானுங்கிறது பொதுவோ யார் வேணாலும் எப்படி வேணாலும் படிக்கலாம். அப்போ யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கலாம்ல. அப்போ ஏன் இந்த 4 பேர் அஃபீஷியல் ஸ்பீக்கர்? புரியுதல்? இந்த 4 பேர் அஃபீஷியல் ஸ்பீக்கர் யார்? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, உபை பின் காஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று. இந்த 4 பேர். இது புகாரியில் 3808வது ஹதீஸு இது இருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த 4 பேர் அஃபீஷியல் அப்படின்னா, இவங்களுக்கு தான் இந்த சூரா இடம் மாறுறது தெரியும். இப்போ பக்ரா எடுத்தீங்கன்னா 256 வசனம். ஃபர்ஸ்ட் இறங்கும் போது எப்படி இருந்திருக்கும்? 50 வசனம். ஒரு 2 மாதம் கழிச்சு 60 வசனம், மறுபடியும் 4 மாதம் கழிச்சு 80 வசனம். இப்படி பக்ரா பெருசாய் என்ன ஆயிரும்? வசனம் மட்டும் வர்றதில்லை. இப்போ 5வது வசனம் எங்கே போயிடும்? 240க்கு போயிடும். வெறும் 5 வசனம் இறங்கும்போது 5வது இடத்துல இருக்கும். அந்த வசனம் எங்கே போயிடும்? சில சமயம் என்ன ஆயிரும், 5க்கும் 3க்கும் நடுவில் 25 வசனம் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தௌவால பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இறங்குனது ஒரு பிட்டு இங்கே இருக்கும், நடுவில் வேற ஒரு சம்பவம் வந்திருக்கும், மறுபடியும் அதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும். அப்போ இது மாதிரி இந்த குரான் வந்து இந்த எடிட்டிங் பண்ணுறது உலகத்திலேயே கடினமான வேலை எது தெரியுமா? குரான் பேட்டர்னில் கொண்டு வர்றது, குரானை சீக்வன்ஸ் பண்ணுறது. சஹாபாக்கள் காலத்தில் குரான் மனப்பாடம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு சூறா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஃபிக்ஸடு ஷேப்பில் குரானே கிடையாது. அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலை செஞ்சுருக்காங்க பாரு. நமக்கு இருக்கிற சூறா நம்ம வந்து MP3 போட்டு மனப்பாடம் பண்ணுறது பண்ண மாட்டேங்கிறோம். அவங்க சப்பீஸ்மா டெய்லி நமக்கு ஒரே மாதிரி தான், அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. போன வாரம் ஒன்று இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றத்தை வந்து ரசூலா 4 பேர்கிட்ட வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 4 பேரை வந்து அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணி குரான்னு வேணும்னா இவங்ககிட்ட கற்றுக்கோங்க, இதுதான் ஃபைனல். அதுதான் பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாவுக்கு சொல்லி தருவாங்க. ரசூலாவும் முடிவு பண்ண முடியாது. 5வது வசனத்துக்கு அப்புறம் 7வது வசனம் வருமா 11வது வசனம் வருமான்னு ரசூலாக்கே தெரியாது. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆர்டர் போடுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதை ஓதுறதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இதை வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலா கற்றுக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, இது புகாரில் 3220 இந்த ஹதீஸில் வந்து வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குரானை அவர்களுக்கு ஓதி காட்டி கற்றுத் தருவார்கள். எந்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களோ அந்த வருடம் 2 முறை ஓதி காட்டினார்கள். அந்த வருடம் 20 நாள் ஈத்திகாஃபும் உட்கார்ந்துருக்காங்க. யாரு? ரசூல்லா. புகாரியில் பார்த்தீங்கன்னா 4998, முஸ்னத் அஹ்மதில் 2042வது ஹதீஸ். அந்த கடைசி வருடம் இருந்தாங்க இல்லையா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 20 நாள் வந்தாங்கல்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரசூலா என்ன பண்ணாங்க, இப்னு மசூதையும் கூட வச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இப்னு மசூத் 3 பேரும் உட்காந்து குரானை வந்து ப்ரூஃப் பார்த்துருக்காங்க. ஒரு குரானை வந்து ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது பேட்டர்ன்லாம் வந்து நம்ம சௌரியத்துக்கு வச்சது. எது எவ்வளோ பெரிய மடத்தனமான பேச்சு தெரியுமா இது? நம்மளா வச்சோம்னா அதுல குறை நம்ம சொல்ல முடியுமில்ல. ஏன் இப்படி வச்சிங்க, ஃபர்ஸ்ட் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கலாம்ல, இப்படியும் பேசலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம், எது முதல்ல இறங்கிச்சோ அதை வைக்க வேண்டியது தானே. இருக்கிறதுல மிகப்பெரிய இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா, குரான் ஒழுங்கா அந்த பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னு வைய, எது முதல்ல இறங்கிச்சு, எது பின்னாடி இறங்கிச்சு, எது ஃபர்ஸ்ட் இறங்கின சட்டம், எது 2வது இறங்கின சட்டம், அந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன இருக்கோம், அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது நமக்கு எஃபர்ட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு ஹிக்மத் இருக்கும். கண்டிப்பாக அல்லாஹ் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் செஞ்சுருப்பான். அதில் எதுவும் இது கிடையாது. இப்போ இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இப்னு மசூதை கூட வச்சு ரசூல்லா சொல்கிறேன். அப்போ ஜிப்ரீல் ஓதும் போது குரான் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் தான் ஓதிருப்பாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறேன், இந்த கர்பலா பயானில் கூட நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்கிறாங்க, இப்னு மசூதுடைய ஓதுதலை பின்பற்றுங்கன்ட்டாங்களா இல்லையா? மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, குரான் விஷயத்தில் இப்னு மசூத் சொல்கிறது தான் ஃபைனல்ன்ட்டாங்க. அந்த 4 கூட இப்போ கடைசியாக என்ன ஆகிப்போச்சு, 1 ஆகிப்போச்சு. 4 பேர்ட்டு குரானை கற்றுக்குங்கன்னாங்கள, மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, 4 ஒன்றாக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் தான் யார், இப்னு மசூத் சொல்கிறது தான் ஃபைனல்ன்ட்டாங்க. கருத்து வேறுபாடு வரக்கூடாது. அப்போ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பண்ணியிருக்காங்க. அதை கத்தும் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படியெல்லாம் ஓதணும் அப்படின்ட்டு. இதுக்கு ரசூல்லா சொன்ன பேட்டர்ன் என்ன, குரானு எப்படி ஓதணுன்ட்டு
ரசூலா எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா 30 நாளில் குரான் கம்ப்ளீட் பண்ணுங்கிறத ரசூலாவுடைய ரெக்கமெண்ட். 30 நாளில் குரானு கம்ப்ளீட் பண்ணுங்க. அல்லாவுடைய தூதரே அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ்லியானோ வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாவுடைய தூதரை எத்தனை நாட்களில் நான் குரானை ஓதி முடிப்பது? ரசூல்லாட்ட இவரும் கேட்குறாரு. கேட்கும்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, 30 நாட்களில் ஓதுவீராக. அப்போ 30 நாள் தான் ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வந்த ரெக்கமெண்ட். அப்போ ரெக்கமெண்ட் ரசூல்லா பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணணும். மாற்றியும் ஓதலாம். ரெக்கமெண்டட் என்ன, சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா பல வழிமுறை இருக்குது, அதில் சிறந்தது இது. அப்போ சொல்கிறாங்க எனக்கு சக்தி இருக்குங்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க 25 நாளில் ஓதுங்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க 15, அடுத்தது 7, அடுத்தது 3, இப்படியே போகுது. 3க்கு கீழே பர்மிஷன் இல்லை அப்படின்னாங்க. இது வந்து முஸ்னத் அஹ்மதில் 6516 ஹதீஸு, புகாரியில் வந்து 5051 5054 வரைக்கும் இந்த ஹதீஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவசரப்படாதீங்க, நானே உங்களுக்கு ஒரு பேட்டர்னு கற்றுக் கொடுப்பேன், அது வரைக்கும் நீங்களாக அவசரப்பட்டு குரானை ஓதாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குரான் இறங்க போகுது, இன்னும் ஃபைனல் டிசைன் வரப்போகுது, சீக்வன்ஸ் மாறப்போகுது, சின்ன சூறா பெருசாக போகுது. இது எல்லாமே அல்லாஹ் சொல்லி புரிய வச்சு பேட்டர்ன் பண்ணிட்டான். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 30 நாளில் வந்தாங்க. சஹாபாக்களுக்கு கேட்கும்போது கூட என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க, 30 நாளில் ஓதுங்க அப்படிங்கிறது இங்கே விஷயம்.